இந்த தெவடியா வீடே கெதினுக்குறான். ஆமாண்டா. அவன் போனாலும் போறான். 1050 பணம் கூட போகுது. இந்நாட்டு இளவரசர் உனக்கு கொல்லி வைக்கிறங்க. அதனால என் மகன் நல்லவனா வாழணும். ஏதாவது வழி இருந்தா சொல்லுடா. ஒரே வழிதான். இந்த தெவடியாவில விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து ஆமாண்டா உன் பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம். ஆமாண்டா. ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியாது. பேர் 5 அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தா அவளை மறந்து விடுவா. பொண்ணு நான் பாத்துக்கிறேன். எங்க பாத்துக்கிறேன்? பஸ் ஸ்டாண்ட்ல. உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்ல. உத்தரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணா? ஆமா. கேட்டா ஐயா அண்ணா தர்மம் பண்ண பாருப்பா. அழகான பெண்ணு, அழகான பெண்ணு. டேய் நல்ல அழகான பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்யணும். கவலை வேண்டாம். ஏற்பாடு செய்தா. நாட்டு இளவரசர் தாசி விடே கெதியில போயிட்டார். ஒரு அழகான பெண்ணை பார்க்கணும். கிட்ட விட்டுடுங்க. நாடு நாடா சென்று ஒரு ஓட்டையோ பாடையோ பரதேசியோ. ஓட்டையா? அழகான பெண்ணா இருக்க வேண்டும். ஆமாங்க, இதை விட அழகான பெண். ஆமாண்டா. என் பருப்பு 32 லட்சம் பொருந்த பெண்ணா இருக்கணும். ஒரு அழகு கூட குறைய கூடாது. 32வது லட்சணம் எதிர் ரோமம். போடா. அந்த பொண்ணுக்கு எதிர் ரோமம் இருக்கான். டேய் பெண்ண தாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போவோம் புள்ள கொழுப்புக்காரி, அதுக்கேற்ற உடம்புக்காரி இருக்குது 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 ராத்திரி கச்சேரி. வணக்கம். ஒழுக்கம் விழுப்பும் திறனான் அவ்வொழுக்கம் உயிரினும் உமப்படும் என்ன வல்லவரின் குரலை கேட்பேன். இதை தெரிகிறது. இந்த மரகத நாட்டை ஆளக்கூடிய மரகத மன்னனுக்கு மகளாக பிறந்து மரகத மாலா என பெயர் படைத்து எவ்வித குறையும் இல்லாமல் வந்து கொண்டு வருகின்றேன். இருந்த போதிலும் அனுதினமும் என்னுடைய தந்தையை பார்ப்பது வழக்கம் அல்லவா? அப்பா
பெரியவளாக இருந்தவன் இப்போது தக்க பருவம் விட்டால் இப்ப நன்கு அப்பா, அப்பா, ஆமா மல்லிகை பூவி மல்லிகை பூவி பார்த்தாயா? மல்லிகை பூவி மல்லிகை பூவி பார்த்தாயா? சின்ன சின்ன எங்களை கதை கேட்டு தாயாட்டு தாமரைப்பூ மல்லிகை பூவி பார்த்தாயா? உன் மாலை இவள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? உன் மாலை இவள் தோட்டத்தை பார்க்க பூத்தோ? அப்பா, உங்க ஒரே மகள், உங்க ஒப்பற்ற மகள் மரகத மாலாவை மனதார வாழ்த்துக்கள் தந்தார். மகளே மாலா இன்று வாழ்ந்தும் சுகமாக இருக்க வேண்டிய எழுந்திரமா எழுந்திரி அப்பா, இங்க பாருங்கப்பா, இனி முதற்கொண்டு நான் பாடசாலைக்கு போக மாட்டேன். பாடசாலைக்கு போக மாட்டியா அப்பா, ஏன் போக மாட்டேன் வீடு படிக்கும் தோழிகளும் மாணவர்களும் இந்த மரகத மாலையை பார்த்து நகைக்கிறாங்கப்பா. இது எனக்கு பிடிக்கல. நான் கேட்க போறேன். எவ்வளவு அழகா இருக்குது உங்க கூட பிறகு மாணவர்கள் இதை பார்த்து பொறாமை மேல சொல்றாங்கம்மா. ஆமா ஆமா அப்பா, இந்த மாலையுடைய கழுத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குப்பா. அதனால இதை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மாலா என்ன அழகா இருக்குது. இந்த மாலை உள்ள கழுத்திலே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. அதனால் எக்காலத்தை கொண்டு இந்த மாலை கழுத்திலே கூடாது மாலை. நீங்க ஏன்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறீங்க? உண்மைதான் சொல்றேன். அப்படியாப்பா? அப்பா, சரிப்பா, அப்படின்னா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். இனி முதற்கொண்டு இந்த மாலையை நான் கழுத்த மாட்டேன். வைக்கவே கூடாது. மாலா உன்னை ஏன் அழைத்தேன்? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஏன்பா? நீங்க வலது தக்க பருவம் அடைந்து விட்டார். ஆகையினால் உனக்கு கல்யாணம் செய்ய போறமா? கல்யாணம் என்னது? கல்யாணமா? ஆமா. அப்பா, எனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு, அதுக்குள்ள எனக்கு திருமணம் சொல்றீங்க? மண்ணை பொண்ணை மதிச்சு போய் மாத்திரணுமா? காலம் கடத்தா காத்திருக்காருமா. தக்க வரம் பார்த்து திருமணம் செய்தா அப்பா கான்சிட்டு வான்னு பெறுவார். அதனால சொல்றாருமா. சரிங்கப்பா, உங்களுடைய விருப்பம் எதுவும் அது என்னுடைய விருப்பம். தங்கள் வார்த்தை எதிர்பார்த்தையே கிடையாது. வளர்க்கிற திறமை இருக்குது. இருந்த போதிலும் என்னுடைய மகளுக்காக நாடு நாடாக சென்று என்னுடைய மகளுக்கு ஏற்ற வரனை பார்த்து வர வேண்டியது என்னுடைய கடமை. நான் குழந்தை உருவ படத்தை எடுத்துக்கிட்டு எங்க இருந்தாலும் மாப்பிள்ளையோட வரங்க. முதல்ல கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு அனைத்து நான் முடிக்கிறேன். புறப்படு. நாட்டுப்புறம் தட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, விளக்கப்பட்ட நந்தா போக போறேன்டா. ஆ ஆ நாட்டுப்புறம் தட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, விளக்க
புதுசாகுது. அமரபுரி நாட்டுல இருந்து வரேன். அமரபுரி நாடா? ஆமா. நீ யாரு? நானு மரகத நாட்டுல இருந்து வரேன். மன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மன்னா மன்னா மரகதபுரி நாட்டு காவலங்க நான். மன்னன் காவல்கார கம்யூனிட்டி ஓடி போடா. நான் யார் தெரியுமா? நீங்க ஐ எம் ஏ வாட்ச்மேன். நீ வாட்ச்மேன்லயே நினைச்சல வாட்ச்மேன். நான் வந்து போய்க்கிறதுனால காவல்காரன். ரெண்டு பேரும் அப்போ ஒரே தோட்டத்துல தான் வேலை. இப்பதான் ஆளை பார்க்கல. சொக்கா சோக்காக்குது. எல்லாம் வெளிநாட்டு சட்டங்கடா. வெளிநாட்டுல எங்க எடுத்த? துபாகர். துபாகரா? துபாயில. என்ன மாடலு? இது ஏசி மாடல். ஏய்சா? வேநாள்ல பார்த்து காத்து பாரு மாதிரி ஏசி மாடல். டேய் சொக்கா சோக்காக்குது. எங்க நாட்டுல இது மாதிரி சொக்காலாம் கிடைக்கல. கிடைக்காது. வெளிநாட்டுலாம் எனக்கு குர்ராடி. நீ ஆள் கொஞ்சம் மூட்டா இருக்க. பரவாயில்ல. நான் போன எடுத்தான் தரேன். நான் ஜக்கு பூச்சி போட்டு கண்டிப்பா போன எடுத்தான்டா. எப்ப போவேன்? 48ஆம் தேதி போறேன். 48ஆம் தேதி 30, 31 தான். 48 தேதி இருக்குதா? நீ படிச்சுக்கிட்டே இல்லையா? 48 தேதி இல்லையா? இல்ல. இது என்ன மாசம்? ஆவணி 30 போனா புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி போறேன். இல்ல ஒரு 30 அல்லது 18 48. நான் மூலடா டேய். நீ எப்ப போறது எப்ப நான் வாங்க? அடிக்கடி போனவங்க போய் எடுத்துக்க நான் போட்டுக்கிட்டேன். துவாடா சொக்கா. துவாடா துபாகர். பஸ் போயிட்டு அர்ஜென்ட்ல கோயில கடைக்கு சொக்காயங்க எடுத்து போட்டாங்க. ஆமா என்ன வேலையா மந்தூரம்? என் நாட்டு இளவரசருக்கு பெண்ணை தேடி கொண்டு வரேன். அப்படியா? நானும் மாப்பிள்ளை தேடி தான் போறேன். ஐயா எங்க குழந்தைக்கு ஒரே வேலையாத்தான் 2 பேரும் வந்துக்கிறோம். சரி குழந்தை உருப்படத்தை பாத்துக்கிறியா? இந்த பேரு மாப்பிள்ளை போட்டா ஜட்ஜோட நிக்கிறேன். பூமஸ் கட்டி விளம்பரத்துக்கு போனாரு. இந்த பாருங்க குழந்தை எத்தனை கலர் ரேக சேலை கட்டி பாப்பா போட்டோ எடுத்துக்குது பாருங்க. இந்த நல்ல தண்டை இருக்குது. பூல் செட்ல நாய் வாய் வைக்கிறது. இந்த பேரு மாலா. மாலா 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 வருது. பையன் பேரு முரளி. ரெண்டு உருவம் கரெக்டா இருக்குதா? கண்டிப்பா ஜோடி பொறுத்த அருமையாகுது. சுகுணா மோட்டர் சுப்பையா பம்பு. சுகுணா மோட்டர் சுப்பையா பம்பு போட்டோம்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷா தூக்குண்டா. சரி சரி சந்திப்பு சத்திரத்தை தான். நீ குழந்தை உருப்படுத்தமா நான் மாப்பிள்ளை எடுத்து பார்த்து கல்யாணத்தில் சத்திரத்தை பாருங்க. சொன்னியா? நான் போனப்பா. நான் இங்கே தான் உள்ள போறோம் வெளியே போறோம். சபரிமலை படிக்கட்டு மேல ஏறி 1500 ரூபாய் போச்சுனா. ஆமா நானே 1050 கிளப்பாத இது கதை போணும். எத்தனை டிசைன்ல இருக்கிற பாரு பொண்ணு. டாய் 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 பார்த்தியாடா? தொழில் அதிபர் வச்சிருந்தாராம். பார்த்தியா? இப்படிப்பட்ட அழகான பேரழகியை என் மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தால் அந்த தாசிய மந்திரம் வேண்டாம். இந்த அழகை பார்த்தா 2500 ரூபாய் கூட கரெக்ட் பில் கட்டிருப்பாங்க. டேய் பேச்ச நேரம் இல்ல. உடனே இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணணும். என்ன ஆனது ஏதாவது ஒன்றுமே தெரியவில்லையே. இந்த வயசானது சந்தோஷமான செய்திங்க. சந்தோஷமான செய்தியா? மாப்பிள்ளை கலர் எம்புளிச்சம்பழம் மாப்பிள்ளையா அழகா இருக்காரு. எந்த நாடு? பேர் தெரியுங்களா? என்ன பேரு? லில்லி. ஐயா வணக்கம்யா வணக்கம். அடிப்படை ஐயா மாலைக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு ஊரா மாறியாத்தா திரு
மாலை எங்கேயுமே கிடைக்கல மாலையே கிடைக்குதா? பொணத்து மேல இருந்து ஒரு மாலை எடுத்துட்டு போய் காவுக்கு போட மாலையா கல்யாணத்துக்கு? மடமடன்னு நிச்சயதார்த்தம் முடிங்க இல்லைன்னா செத்து போனவன் வந்து வாங்கி செத்து போன மணமேடைக்கு மாலை தான், மேடமேடைக்கு மாலை தான். பொண்ணை பாருங்க ஐயா, உடைய மகளிர் புகைப்படத்தை பார்த்து குழந்தை நேரா இப்படிப்பட்ட பேரழகியை என் மகனுக்கு மனைவியாக திருமணம் செய்து அஞ்சே பாருங்க, குழந்தை நேரா மனது வணக்கம் கட்டிவிட்டு உடைய மகளை நேரில் பார்த்து ஐயோ இது லவடா பிடிக்காரு குழந்தை பார்த்து மிராண்டா மரண்டாவுல கம்ம ரெண்டு போய்க்கிறோம் யார் தெரியுமா? இவன் தான் இவருடைய வருங்கால மாமனார். அவன் நாட்டு காவலன். ஆமா, அப்படியா மாமா என் மாமா வேசாருனா கூடிய மகள் என் மகனுக்கு பிடித்து விட்டது. பையன் காசு வீட்டுலக்கிறான் குடிக்கிறான் பையன் எங்க தெரியுமாக்கிறான் சொல்ல வரா அயல்நாட்டில் பையன் மாத்திரா பாடு மனமாட்டம் மாத்திரா கூடிய மகளை என் மகனுக்கு திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம், இதுவே பரியும். எனக்கு குத்துட்டு வராதடா மேல மேல நான் எவ்வளவு நாள் பேகல ஒரு புல்லு வாங்கி வச்சா ஒரு காட்சி முடிஞ்சல உள்ள போறான் ஒரு காட்சி முடிஞ்சல உள்ள போறான் அப்படின்னு ஊத்துறான் நாங்க ஒரு மெட்டலா நாங்க ஒண்ணு தேடி 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 மெட்டலா மாறிட்டோம் ஆரம்பமே தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்மதம் செய்கிறோமே என்று சற்று ஒரு தடுமாற்றம் கூடிய மகளை என் மகனுக்கு திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். தெரியாதான் கால் பட்டுச்சு, அதனால வாயிலோட வச்சுக்கிட்டு சூத்தில அடிச்சுப்பாங்க. சரிங்க, கல்யாணத்தை கூட ஏற்பாடு. ஐயா, நாளைக்கே திருமணம் என்னோட என் எங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள தேடாத இலை போடுற இடத்துல இருப்பேன். எங்க துணுட்டு போடுறாங்களே இலை கந்தியில இலை போடுற இலை போற இடத்துல கல்யாண தலைமையில தான் நான் கொண்டாந்து மூஞ்சி வைக்கிறேன்டா. என் மகன் திருமணத்தில் நான் அவசரப்பட்டுட்டேன் என்று மன வருத்தமா இருக்குடா. தாசி வீடே கதி என்று கிடக்கின்றான். அவனை எப்படியாடா திருமண குளத்திற்கு கொண்டு வருவது? பையனுக்கு கல்யாணமா பண்ண போறேன் மொழி வைக்கலான்னு பார்த்தா 1050 ரூபாய். கவலைப்படாதீங்க, எப்படியாவது அவனை அழைத்து திருமணத்தை முடிக்கணும். ஆமாண்டா, ரெண்டாவது அந்த தேவடியா வீட்டுக்கு தான் போகணும். போய்தாகணும். எந்த நேரம் குடி போதிலே படுபாவி நான் எப்படி திருத்துவாரும் ஒண்ணுமே புரியலையே. என்னதான் தவறு செய்தாலும் அவன் என் மகன்டா. அவன் எப்படி எல்லாம் பெற்று
இந்த நேரமும் போட்டுட்டே இருக்கிறாங்கடா பட்டு பாவி. அப்பா, அவங்க அம்மா ஞாபகம் எடுத்து வச்சிரு அவனுக்கு. ஒரு அம்மா ஞாபகம் எடுத்து பால் குடிச்சிடறாங்க. எதுக்காக வந்தீங்க? எப்படியா முண்டை என் பணத்தை வாங்கி கிடையாது வெள்ளம் போய் கிளம்புறேன் நான். இதெல்லாம் கிடையாது. பல வருஷம் ஆச்சு அதை போய். எப்படியா முண்டை? ஏண்டா நீ திருந்தவும் மாட்டியா? அவன் மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? எந்த நேரமும் குடி போது இருப்பது நியாயமா? அப்பா கரைச்சி பிள்ளை கட்டுறாங்க. டேய், டேய், அட பாவி டேய், அந்த தாசி கொஞ்சம் கூட இல்லையாடா உன் மீது பாசம்? பாசம் அவள் போடுவதெல்லாம் பகல் வேஷம். வேஷம் உன் கையில துட்டு வருகின்ற தாசி ஆ. இல்லை என்றால் நட்டு வீதியில அனாதையாக விட்டு செல்ல வேணாம்டா. இந்த சவகாசம் வேணும். நிறுத்துங்களப்பா. அவளை தாசி என்று வேறு யாராவது சொல்லியிருந்த அவள் நாவை நான் துண்டி திருப்பி தந்தை இருக்க வரை என்று நான் உங்களை சும்மா விடுகின்றேன். போது நிறுத்துங்கள். இந்த நிறுத்தி விட்டு போய்விடுங்கள். நான் இவளோடு தான் சந்தோஷமா. டேய், டேய், டேய். அப்படி சொல்லுங்க. தவிர உன் பையனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாம். கடுப்பான டேய், சொல்லு. இப்ப நான் எதுக்கு வந்து தெரியுமா? எதற்காக? ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தியா? ஆமாடா. என்ன செய்தி இது? உனக்கு திருமணம்டா. கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் இந்த காடி மூட்டை கல்யாணம். என்ன அடக்கம் என்ன அடக்கம்? செவிடாருக்கு வெளியே எடுத்துக்கிச்சு. ஊர் உலகத்துல கூட இப்படி ஒரு அடக்கமான பொண்ணு என் மாமனார் கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. ஆமா. மாமா கல்யாணம் நல்ல செய்தி சொன்ன உனக்கு நான் எப்படி கைமாறு செய்யணும் தெரியல மாமா. மாமா ஏம்மா? நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்தா உனக்கு எனக்கு நானு நீ. முட்டாய்க்கிற மாமா. முட்டுக்கு போறேன். அப்பா, அப்பா, முட்டைய பாத்தியாடா? முட்டைய பாத்தியாடா? அந்த முட்டைக்கு தாண்டா 1050 ரூபாய் கட்டிட்டேடா. அப்பா, அடக்கம் என்றால் இதல்லவா? அடக்கம் என்ற அடக்கத்தை பார்த்துக்கலாம் அப்பா. இவளை திருமணம் செய்ய நான் கொடுத்து வைத்து பார்க்காம எனக்கு மனவுக்கு திருமணம் உறுப்பினர்கள் எந்த சத்திரத்தில் எந்த நாட்டில் எந்த கோவில்ல டேய், இருடா, இருடா. கல்யாணமா பண்ண போறோம். சரி, செவிடா பத்துக்கு மூச்சை பத்து செத்து ரபாடி நீ தான் தூக்கி அப்பா பாருப்பா இன்னொரு திட்டம் பாருப்பா ஏத்துடா, ஏத்துடா. உள்ள வைக்கிறான் பாரு. ஏத்துடா. என் புரியாத டேய், போனா கூட போய் இரு, இரு. நம்ம ஒரு கணக்கு போட்டா அவன் ஒரு கணக்கு போடுவோம். 2-4 கணக்கு நானே தெரியல. தனித்தனியா போய் புளியா மட்டாடி போறீங்க. நான் கேஜாவும் டேய், சொல்லு. வேணையே நீ தாண்டா என் மாவனே தாட கை வைக்க மாட்டேன் அதெல்லாம் டேய், திருமணம் சொன்னேனே யாருக்கு திருமணம் தெரியுமா? யாருக்கு? உனக்கும் மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு திருமணம்டா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கும் எனக்கு திருமணமா? ஆமாண்டா. என்ன வார்த்தை உறுத்தி விட்டீங்கப்பா? ஆமாண்டா. எனக்கும் வாழ்ந்தால் மனோவடி இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இருந்து விடுவேன். அந்த மாலா கழுத்தில் ஒருபோதும் தாலி கட்ட மாட்டேன். டேய், சொல்லு. மாலா வந்து தாலி கட்டவே மாட்டேன். கட்ட மாட்டேன். நீ கட்ட மாட்டேடா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று உன்னை செய்த திருப்பி வளர்ந்தேனே, அதற்கு நீ காட்டும் பரிவு இதுதானா? நான் எதற்கான உயிரோடு வாழ வேண்டும்? செத்த நான் பிறகு யாருக்கான உயிரோடு வாழ செத்த வேண்டும்? பிறகாவது கம்பெனி சீர் போட்டோமா? வேண்டாம்டா, வேண்டாம்டா. இப்போது என் உயிரோடு பார்க்க முடியாது. நான் இருந்து ஐயா, ஐயா, வேண்டாமப்பா, அப்பா. ஐயோ, நான் ஏன்டா வாழணும்? நீயாடா
அப்பா மாலா கழுத்துல தாலி கட்டவில்லை என்றால் மாலா கழுத்துல தாலி கட்டவில்லை என்றால் உங்களுடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. அப்பா நான் வரவில்லை என்றால் இதே இடத்தில் உங்கள் உயிரை மாற்றிக் கொள்வீர்களா? ஆமாண்டா. முந்தி தவம் இருந்து முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்த்ததே கிடையாதப்பா. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் உங்களை தான் நினைக்கின்றேன். ஆமாண்டா. உங்கள் வார்த்தையை கேட்டு நான் நாட்டுக்கு வருவேன். ஆனால் ஒன்றா என்ன தெரியுமா? என்ன? மணமேடையில் அமர்வேன், அவள் கைத்திலே மாலையிட்டு தாலி கட்டுவேன், அவள் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்த நொடியே வந்து விடுவேன். மனோவித்திற்கு மனோ. நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன். என் மகன் எனக்கு சட்டம் போடுறா? அரண்மனைக்கு வருவானா? மணமேடை வருவானா? அந்த மாலா கழுத்துல தாலி கட்டுவானா? அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டானா? மனோ வீட்டுக்கு போவானா? திருமணம் நடக்கட்டும், தாலி கட்டட்டும், தாலி கட்டட்டும், பிறகு நம்ம முதல்ல தாலி அறுக்கா கல்யாணமா கொத்த கர்மாந்திரம் நடக்குதா? தாலி அடை எடுத்து வச்சு வருவாங்க. நெல்ல வேலை நடக்கும் வாயில நெல்ல வார்த்தை வார்த்தை கூட என்னடா அவசரமா பேசுறீங்க ரெண்டு பேரும்? வலது கால வச்சு வாழ்ந்த குடும்பம் இது, கெட்டு போன குடும்பம் இது. இடது கால எடுத்து வச்சு போட்டா எப்படி இது போலாம்? புது மண்ண புகுத்தல் பழைய மண்ண கழுத்தல். மாமியார மாமியார மாலையிட்ட கணவனையே கட்டி மங்கள் காமாட்சி மங்களமா உட்கழுத்து மாதிரி உறுதிப்பட்டா நாங்க சரிஞ்சா இருக்கணும்னு காமாட்சி கையால வச்சு கையால சேவிச்சுட்டு உட்கார சொன்னேன். இது வாழுமோ 3 நாள் அர்த்தத்தை பாய்ச்சல் மாறாட்டம் வரா சாமி வந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை சரியா பார்த்தே மாப்பிள்ளையே போட்டா ஐயா தவறா நினைக்க வேண்டாம். என்னுடைய மகன் அயல்நாட்டிலிருந்து 1 வாரம் பயணம் உறக்க கிடையாது, அதனால உணவு கிடையாது, அதனால சத்து உடல் அயற்சி கிடையாது. சரி 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 எல்லாம் ஏன் உத்தமாவன்
ஐயாடே பொண்ணு முகத்தை பாடுறா செல்லம்மா செல்லம்மா ஐயோ இது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அந்த வாடகை பூத்து பொண்ணு வீட்டுக்காரு நீங்க ஆமாங்க நான் கல்யாணம் நாங்க தான் அதிகாரமா பண்ணி சொன்னதுங்க ஐயருக்கு நீ தானே அட்வான்ஸ் கொடுக்க போனேன் ஆமாங்க ஏதா ஐயரு கல்யாணம் நடக்குமா கரமாங்கரமா ஹலோ ஹலோ மாமி ஐயர் இல்லைங்க இல்ல குளிக்கிறாரா என்னைக்கு நடந்தது ஐயோ அப்படியா நான் பையன் உட்காந்து பார்த்தா வயிற்றுல புளிய கறிக்குது ஒன்னும் இல்ல பாயா டச்சு போட்டு வைக்கலாம் ஐயே அவன் வீட்டுல எது விசேஷம் பழுகுது அது நேத்து காயில போய் திருத்து ஓடி தலைமையில ஏறி மரத்தை கிள்ளிக்கிறாரு அது என்ன மரமா இருக்கலாம் ஆலமரம்பா மரம் ஆலமரத்துல தலைமையில ஏறி மரத்தை கிள்ளி இலை முஞ்சி கிளம்பல் வந்து கிளம்புஞ்சி இலமல் வந்து இலை முஞ்சி தோடமால் விழுந்து கால் ஒடிச்சு போச்சு புரியுதா சொல்றது ஏடா புரியுதாடா புரியுதா எனக்குதான் புரியல பயிர் இல்லாட்ட என்ன எனக்கு மந்திரம் தெரியும் ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும் யா எங்க அப்பா ஒன்று சண்டை போட்டுங்க எங்க அம்மா இட்டு மெட்ராஸ் போய் ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாங்க எங்க அப்பா ஒன்று சண்டை நல்ல போட்டு தெளிவா சொல்லு எங்க அப்பா ஒன்று சண்டை போட்டுங்க என்னை கூட்டின்னு எங்க அம்மா மெட்ராஸ் வீட்டுல போய் ஐயர் வீட்டுல வீட்டு வேலை செஞ்சிருந்தாங்க உங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சிருந்தாரு ஐயர் வீட்டுல போய் எங்க அம்மா வேலை செஞ்சாங்கடா அவர் நல்லது கேட்டதுக்கு போக சொல்ல என்ன பைய எடுத்துன்னு கூட வர சொல்லுவாரு அவர் கூட போய் வந்து எத்தனையோ கல்யாணம் நான் பண்ணிட்டேன் எங்க ஊர்ல நான் எங்க மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுத்தனும் அது ஒண்ணு கூட உண்டு கிடையாது கல்யாணம் பண்ணி வெளி ஊர்ல இருக்கிற அந்த ஊர்ல இல்லடா வெளிநாட்டுல என்ன வேலை சேம்பர்ல செங்கல்ல இருக்குங்க அதுக்கு போய் வேலை செய்ய நான் வேலை போய்ச்சாடா பாத்துங்க நான் உட்காரு நேரமா உட்காருங்க டேய் நீ ஒரு கிராஸ் ஐயர் மந்திரம் தெரியுமா தெரியாதா டேய் ஐயர் இல்ல ஒரு 1000 காலத்து பயிர் வேலை நடக்கணும் சும்மா இங்க களை வெட்டுற வேலை வச்சுக்காத உட்கார்றா உன்னை நம்பி உக்காடுறான் டேய் ஒரு நல்ல 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண என்னடா நம்ம கூருக்கு பண்ணிங்க டேய் அப்படி மனசை சார்ந்தா ஏன்னா வச்சு பாத்துக்கடா வாய் தரக்கூடாது கிள்ளுங்கிறது தன்மை பேசுங்க உட்கார்றா உன்னை நம்பி உக்காடுறான் மந்திரம் தெரியுமோ தெரியாதோ சமயத்தெல்லாம் வந்துட்டாங்களே கல்யாணத்துக்கு சம்மதி வருவாங்க தாயம்மாண்டா ஒரு தாயம்மா வராத தாலி எடுத்து கொடுத்துட்டு பெரிய சாண்டியாவே உத்திரமேலூர்ல ஒரு சத்திரம் மூடன்னு தரகாஜ கிடக்குதுடா சாட்டில மூடிதான் மத்த ஆரம்பிக்கலாங்களா இந்த வர்றா நம்பி உக்காந்துக்கிறேன் நல்லா நல்லா மந்திரம் சொல்லு குழந்தைங்க வளரணும் மஞ்சள் பிள்ளையார் மேல் வர்றேன் சுக்லாம் வரணுமாம் சசி வரணுமாம் சசி வரணுமாம் சசி வரணுமாம் எடுத்து வரணுமாம் சசி வரணுமா சாரதா பின்னாடி வரணுமா யாருன்னா சாரதா சசி உக்காந்துருக்கணும் உனக்கு போடணும் சுக்லாம் சசி வரணும் பவித்திரம்லாக்கா பாட்டுல பொண்ணுசாமி கவுண்ட முனுசாமி உடையா சொல்லுங்க சப்ரி சப்ரி அகமது எந்த கோத்திரம் சொல்லுங்க மேரி மாதா பலாப்பட்ட சோத்திர எங்க கோதாவரி துங்குத்திரா சொல்லு சாலுவா நாங்க பத்தி அப்படியே கெங்கல் கழிச்சு தண்ணி தலைக்கு தண்ணி கொட்டினாங்க எங்க சொல்றது
மந்திரம் நான் கலசம் வைக்கவே கரிமேதியை காட்டி கல்யாணம் தானே நடக்குது. கலசத்துக்காக கரிமேதி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நான் கல்யாண மந்திரமே தெரியாதா? கல்யாணத்துக்கு நிறைய ஏற்றுக்கிறது கிடையாது. இதோட மோந்திரம் அப்ப பவுத்துறோம் கல்யாணத்துக்கு ஏற்ற கிடையாதா? ஏன்னா அதுல வருமானம் கிடையாது. அங்க சேஷம் ஒரு இடத்துல ஒரு பேர் இப்படி அரிசி வைக்கிறாங்களா, அதோட சரி. ஆனா கைமேதி போன வருமானம் கல்ச்சோட்டில் 3 மார்க்கா, காசம் வயசுல 2 மார்க்கா, ஒரு 5 மார்க்கா அரிசி கிடைக்கும். நான் வருமானத்து மேல மறந்துட்ட மந்திரத்தை நான் என்ன தாத்தா எங்க போய்க்கிறாரு? ஒரு தேவத்துக்கு போனாரு புண்ணியாத்தானத்துக்கு. நீ ஒரு கரிமேதி கிளம்பணும் போ. ஒருத்தவங்க கூட நல்ல வேலைக்கே போறது கிடையாது. ஞாபகம் தரம் தானே மனது விவாக சுபம் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து போக வேண்டும் அப்பா. அப்பா எனதாசை நெஞ்சம் அழிந்தது. எனதாசை நெஞ்சம் அழிந்தது அழிந்தது அழிந்தது. அழிந்தது அமைதி குலைந்தது. எனதாசை நெஞ்சம் அழிந்தது. அமைதி குலைந்தது. ஆசை நெஞ்சம் அழிந்தது அழிந்தது அழிந்தது.
எனக்கு அப்பொழுதே திருமணம் வேண்டாம் தந்தையே என்று உங்களிடம் எடுத்துரைத்தேனே அப்பா. என்னுடைய வார்த்தை தங்களது செவியில் கேட்காமல் அப்பா எனக்கு கட்டாய திருமணத்தை நடத்தி வைத்தீர்களே தந்தையே அப்பா. இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்கள் அப்பா. அம்மி விதித்து அறிந்ததை பார்த்து அரசாணி வளம் வந்து மங்கள மேல முரசலிக்கு அனைவரையும் சாட்சியாக வைத்து அப்பா என்னுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூட்டி என் முகத்தை கூட பார்க்காமல் இப்படி மாதமாக மறைந்து விட்டாரே அப்பா. இந்த நாட்களாக குழந்தை இல்லாத இருந்த நாள் ஆண்டவருடைய கிருபையால் இந்த நாள் கழித்து மகளாக பிறந்தாய். நீ பிறந்த நேரம் உடைய தாய் இறந்து விட்டால் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக மார் மீது தோல் மீது போட்டு வளர்த்தி உனக்கேற்ற மனவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைக்கலாம் என்று நான் கனவு கண்டேனம்மா. நான் கண்ட கனவு அனைத்தும் ராசியாகி போய்விட்டதம்மா. மகளே பாலா, நான் என்ன நினைப்பது, எதை சொல்வது பாலா? பாலா, உனக்கு வாழ்க்கை பொருத்தம் இல்லை. உனக்கு வாழ்க்கையை பொருத்தமில்லை என்று மகளே நெஞ்சோ துடிக்குதம்மா என்ன செய்கிறேன். வாழ்க்கை பொருத்தமில்லை என்று மகளே நெஞ்சோ துடிக்குதம்மா என்ன செய்கிறேன். அவரவர் தலைவீடு என்ன செய்வது, தத்தை பாடம் பாடுவதம்மா என்ன செய்கிறேன். ஓ ஆரிரரோ 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 மணவரைக்கு வந்தால் மாலையை மாற்றினார். தாலியை கட்டிய பிறகு மாலையை உதறி தந்து போன யார் அவன்? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என் மகன் நல்லவன் தான் ஐயா, என் மகன் உத்தமன் தான். அயல்நாடு சென்று பட்டங்கள் பயின்று இப்போது நான் தாயகம் திரும்பினான் ஐயா. இந்த நாட்டுக்கு மகனாக்க வேண்டும், கூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஐயா. நாட்டை சுற்றி வளரும் நேரத்திலே என் மகன் மது போதையிலோ ஒரு தாசமே கதி என்று இருக்கின்றான் ஐயா. அவனை நல்லவனாக திருத்த வேண்டும். அந்த தாசியை விட அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் மனம் திருந்தி நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகளின் புகைப்படத்தை பார்த்து இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய மகன் குடிகாரனா ஒத்துக்கிறனா? நீங்கள் பெற்ற மகளாக இருந்தால் ஒரு குடிகாரனுக்கும் ஒத்துக்கிறனுக்கும் உங்களுடைய மகளை திருமணம் முடித்து வைக்கிறீர்கள் ஐயா. தங்களிடத்தை பேசுவதற்கு எந்த பலனும் கிடையாது. மகளே பாலா, மாலையை மாற்றினால் தாலியை மட்டும்தான் கட்டியிருக்கிறான். அவன் கட்டிய தாலியை அறுத்தது சாபம். என்ன வார்த்தை வரைக்கிறீர்கள் தந்தையே? ஆமா போலாம். அனைவரையும் சாட்சியாக வைத்து என் கையில் திருமாங்கல்யத்தை சூட்டிருக்கின்றார். அவர் கட்டின தாலி அறுத்துவிட்டு தங்களோடு நான் நாட்டிற்கு வர வேண்டும் அப்பா. கல்லா நானும் கணவர்
புல்லானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் வருத்திருக்கின்றார்கள். அப்பா, அவர் நல்லவரோ கெட்டவரோ இனி முதற்கொண்டு நான் அவரோடு சேர்ந்து வாழ்கின்றேன். நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா. அவரோடு சேர்ந்து வாழ போகின்றாயா? அவரோடு சேர்ந்து வாழ வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்காதம்மா. சொல்வதற்கு போகலாம் அப்பா. இனி முதற்கொண்டு அவரோடு தான் நான் சேர்ந்து வாழ போகின்றேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கை எப்படி அழிந்து போகும் என்று நான் கனவை கூட நினைத்து பார்ப்பது கிடையாது அப்பா. அப்பா, காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா, காலம் செய்த கோலம் தானா, கடவுள் தந்த பாடம் தானா, ஏனோ என் வாழ்க்கை மாறி பாதை மாறுதே. காலம் செய்த கோலம் கடவுள் தந்த பாடம் தானா, பாதை திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவில் மணி ஓசையை எங்கில் மூடுதல் முறையோ, மணி ஓசை கேட்டு நெஞ்சில் ஆசையோடு சுமந்து பாதை மாறி போகும் போது ஒரு மண்ணே சேராதோ. பாதை மாறி போகும் போது ஊரில் வந்து சேராது, பாதை மாறி போகும் போது ஒரு மண்ணே சேராதோ. தாளம் மாறி போகும் ராகம் மாறி போகும் போது காலம் தேராது, தாளம் மாறி போகலாமா, தாளம் மாறி போடலாமா, வாழ்க்கை மாறுமா, வசந்தம் தோன்றுமா, மணி ஓசை கேட்டு ஆசை கோடி சுமந்து இரு தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணி ஓசையை நெஞ்சில் மூடுதல் முறையோ, மணி ஓசை கேட்டு எழுந்து எனக்கு எப்படியெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த பாவி என்னுடைய மனதில் என் மனக்கொட்டை கட்டி வைத்திருந்தேனே அப்பா. என் மனக்கொட்டை அனைத்தும் இப்படி மண்கொட்டையாக இருந்து விழுந்து விட்டது அப்பா. ஒரு நாட்டு இளவரசரை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று பல கனவுகளை இந்த பாவி நான் மனதில் சுமந்து கொண்டிருந்தேனே, அனைத்தும் இப்படி நிராசையாக முடிந்து விட்டது அப்பா. பலமுறை உரைக்கின்றேன், என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டான். இருந்த போதிலும் நீ எங்கிருந்தாலும் திறப்போடு இருக்க வேண்டும். என்னுடைய உடல் மட்டும்தான் செல்கின்றது, என்னுடைய உயிர் உன்னோடு தான் இருக்கும் அம்மா. நான் சென்று வருகின்றேன் அம்மா. நீங்க பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தால் இப்பேற்பட்ட திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களாம் அம்மா. யாரோ பெற்ற மகள், அவளுடைய வாழ்க்கை எப்படி அழிந்தாள் என்று
உன்னுடைய மகன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இப்படி என்னுடைய வாழ்க்கை அழித்து விட்டீர்களே பாலா. எந்த முன்னில வேலை பார்த்தாதம்மா அம்மா. உடைய புகைப்படத்தை பார்த்ததும் இப்படிப்பட்ட உத்தமிதான் என் மகனுக்கு மனைவியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அம்மா. அம்மா, உடைய தந்தை கூறினாரே, தொட்டு தாலி கட்டினதும் உடைய முகத்தை கூட பார்க்காத போய்விட்டானம்மா. அவன் கட்டிய தாலி தெரிந்து விட்டு நம்முடைய நாட்டிற்கு போகலாம் வாமா என்று கூறினாயே. அம்மா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதான் திருமணம் நடக்கும். கல்லானால கடமை, புல்லானால புருஷன். ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் சொர்க்கம் என்று கூறினாயே அம்மா. நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி. இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு மருமகளாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் அம்மா. அம்மா, ஒரு நல்ல மனதுக்கு என் மனம், என் மகன் மனம் திருந்து உன்னோடு சந்தோஷமாக வாழ்வாமா. நீ அடாதம்மா மலா, நீ அடாதம்மா. என் மகனை மனம் திருந்தி அவனை நல்லவனாக வாழ வைக்க வேண்டும் என்று நீதான் எனக்கு வாக்குறுதி தர வேண்டும் அம்மா. மாமா, நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் மாமா. உங்களுடைய மகள் தவறான பாதையில் சென்றிருக்கின்றார். அவரை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு மாமா. நீங்கள் வருத்தப்படாதீர்கள் மாமா. இந்த அமரபுரி நாட்டில் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் நினைக்கின்றையோ அப்படியெல்லாம் வாழலாமா. என் மகன் மனம் தெரிந்து வருவாமா. நீ எது ஓய்வெடுத்துக் கொள்ளுமா. நான் வரமா. ஆண்டவா, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து